ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு புதுசான ஒரு வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. என்ன ஸ்பெஷல் டேனா எல்லாமே ஸ்பெஷல் டே தான். பட் இன்றைக்கி ட்ராவல் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விலாக் நம்ம பண்ண போகிறோம். என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனல் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும், நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டு நம்மளோட சேனலுக்கு. இவ்வளோ க்ரோத்து, அதாவது ஒரு 620 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட கிஃப்ட் எப்படி அன்பாக்ஸ் பண்ணணும்ல, நீங்களே என்ன ஆச்சரியப்படுவீங்க, என்ன 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 எடுத்துகிட்டு வந்திருப்பேன் நீங்களே கெஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்திருப்பேன்னு. உங்களுக்கு எல்லா தமிழ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்ன வாங்கியிருக்கேன்னு. கொடுத்துருவா, இதுதான் நம்மளோட புது ஃபோன் வாங்கியிருக்கோம். புது ஃபோன்னா இன்னும் கொஞ்சம் குறிப்பாக சொல்லணும்னா, நம்மளோட வீடியோக்காண்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி புதுசாக ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன். இப்போ நான் எடுத்துகிட்ருக்க வீடியோ வந்து என்னோடய இன்னொரு ஃபோன். அந்த இன்னொரு ஃபோன் வந்து சரி ஒரு நிமிஷம். இன்னொன்று ஃபோன் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, டிஸ்பிளே ஒர்க் ஆக மாட்டேங்குது. பட் வேறு வழி இல்லை, எனக்கு நிறைய ஃபோன் இல்லைல்ல நீங்கள், நான் என்னமோ அப்படிலாம் இல்லை. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன். ஃபோன் வாங்கியிருக்கேன். என்ன ஃபோன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க, சாம்சங் கேலக்ஸி A16 5G தான் வாங்கியிருக்கோம். நம்ம இந்த வாட்டி புதுசாக வாங்கியிருக்கோம். இது நியூ ரிலீஸ் தான். இந்த ஃபோன் வந்து நியூ ரிலீஸ். ஸோ நான் நினச்சேன், இது ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த கவர் பார்த்தாலே தெரியும், இது பூர்விகாவில் தான் வாங்கினேன். பூர்விகாவில் வாங்கினதுனால இது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தந்திருக்காங்க. அதை ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். பட் முதல்ல நம்ம வந்து அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். இந்த ஃபோன் வந்து நியூ ரிலீஸ் அண்ட் இன்னும் நிறைய ஃபோன்ஸ்லாம் இருந்துச்சு. சாம்சங் கேலக்ஸி M16லாம் இருந்துச்சு. M16 வாங்கலான்னு பார்த்தேன், பட் பூர்விகாலே இல்லை. எல்லா கடையிலும் இருக்காது. அது என்னமோ சோல்ட் அவுட் என்னமோ ஆயிருக்கான். அதனால சரி ஓகே, ஆன்லைனில் மட்டும்தான் இருந்துச்சு. சரி வேறு வழி இல்லை. F15ம் A16 இருந்துச்சு. பட் எனக்கு A16 தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ A16 வாங்கியிருக்கேன். ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்காண்டி நான் திருப்பி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் ப்ரைஸிங் அப்புறம் நான் என்னெல்லாம் இது டெம்பர்ட் கிளாஸ் போட்டாச்சு. டெம்பர்ட் கிளாஸ் ப்ளஸ் இந்த இது வாங்கியிருக்கேன், பேக் கேஸும் ஒன்று வாங்கியிருக்கேன். ப்ளூ கலரில் ஒன்று வாங்கியிருக்கேன். முதல்ல இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ரியர் வியூ கேமராவில் நான் எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறேன், அப்படி இந்த அன்பாக்சிங் நான் உங்களுக்கு இது காட்டுறேன். அதை போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மள ஃபோன் வச்சுருக்கோம். ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இது கேலக்ஸி A16 5G. நான் இந்த வாட்டி ப்ளூ பிளாக் வாங்கியிருக்கேன். இன்னும் நிறைய கலர்லாம் இருக்குது. கோல்டன் கலர் இருக்குது, ஒரு க்ரீன் கலரில் இருக்குது, அண்டு இது ப்ளூ பிளாக்கு. குறிப்பாக சொன்னேன்னா தண்டர் பிளாக் தான் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து நான் சொல்லிடுறேன். இதில் வந்து மெயினாக என்னென்னா இதோட சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்குது. அண்ட் ப்ளஸ் ட்ரிப்பிள் ரியர் கேமரா. அதாவது சாம்சங்கோட அடையாளமே இதுதான், இந்த மூணு ஆக்சுவலாக இது வந்து மெயின் கேமரா. இது வந்து 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா. அண்டு இன்னும் நிறைய இருக்குது. என்னெல்லாம் இருக்குன்னா இது வந்து மேக்ரோ அண்டு இது என்னமோ டெலஃபோட்டோன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. குறிப்பாக சொன்னேன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 50 மெகா பிக்சல் இது 5 மெகா பிக்சல். இது எவ்வளோ 2 MP. இது 2 மெகா பிக்சல். அண்ட் இங்கே ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா 13 MP. கொஞ்சம் குறிப்பாக சொன்னால் 13 MP ஃபோக்கஸ் 13 MP ஃப்ரண்ட் கேமரா. ஸோ இதுதான் இருக்குது. அண்டு 16.91 சென்டிமீட்டர் வந்து ஃபுல் ரெக்டாங்கிள். 16.45 சென்டிமீட்டர் வந்து அந்த ரவுண்டட் கார்னர்ஸ். இந்த ரவுண்டட் கார்னர்ஸ் இருக்கும் கீழே மேலே 2 சைடு, கீழே 2 சைடு, அதை தான் இது. ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடுவோமா? ஸ்டெப்பில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். நான் இதுக்கு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் திருப்பி போடுறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு, நம்ம எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு சாம்சங்னு ஒன்று போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சிம் எஜெக்டர்.
சிம் கார்டுக்கு ஒரு ஹோல் இருக்கும்ல, அது வந்து சிம் எஜெக்டர் ஒரு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதுதான் அந்த சிம் எஜெக்டர். அண்ட் இது கொடுத்துருக்காங்க. வச்சுருவோம். அண்டு இதுக்குள்ளே இன்னொன்று என்னென்னா, அந்த இது இருக்குது, இது சார்ஜர் இருக்குது. அப்புறம் ப்ளஸ் நிறைய இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரில. இது ஒரு சார்ஜர் ப்ளக்கு. அந்த டைப் சி டு சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி டு சி கேபிள் தான். டைப் ஏ டு சி கொடுப்பாங்கன்னு நினச்சேன், பட் சி டு சி கேபிள் தான். அது மட்டும்தான் தந்திருக்காங்க. அண்டு வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோன் தந்திருக்காங்க. ப்ளஸ் வேறு ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையலாம் இருந்துச்சு, அது எங்கே இருக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். அது இது கீழே இருக்குமோ, இங்கே இருக்குது. நான் அது தப்பாக வச்சுட்டேன். இது வந்து ஒரு நிறைய வாரண்ட்டி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரீஜனல் லாக் கைடுன்னு என்னமோ போட்டிருக்காங்க அவங்க. ரீஜனல் லாக் கைடு ஆல்ரெடி நான் ஆன் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்காண்டி போடுற அப்படின்னு பார்த்தேன். நல்ல சரி ஓகேன்னு ஃபோன் பார்த்துருவோம். இதுதான் அந்த ஃபோன். பின்னாடி பார்த்துருவோமா? இதுதான் ஃப்ரண்ட்டோட இப்படியே தான் இருக்கும். எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் கேலரி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. எல்லாமே இருக்குது. நம்ம பின்னாடி பார்த்துருவோமா? பின்னாடி இதுதான் நான் சொன்ன மாதிரி இதுதான் நம்மளோட ஃபோன். ஓரளவுக்கு பாக்ஸி கலரில் அப்படியே நல்லா தான் இருக்குது. அண்டு நான் சொன்னேன்ல, இது சாம்சங்கோட அடையாளம் இது தான். 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, இது 5 மெகா பிக்சல், இது 2 மெகா பிக்சல். இதுதான் இந்த ஃபோனு. பட் ஃபோன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. எனக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த கலரை நான் போட்டேன். பட் வேறு எதுவும் இல்லை. இது வந்து ஆக்சுவலாக அந்த இந்த ஸ்பீக்கர் அந்த நம்ம இப்போ ஏதாவது பாட்டு இல்லாத வீடியோ போட்டோன்னா அந்த சவுண்ட் நல்லா சூப்பராக வரும். அண்ட் இதுக்கு அந்த சார்ஜர், இந்த இப்போ சொன்னேன்ல இந்த டைப் சி டு சி கேபிள், அது இங்கே வரும். இங்கே பார்த்துக்கோங்க, கனெக்ட் ஆகும். அதுதான் இது. அண்டு இது வந்து என்னமோ கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரியல. என்னமோ ஹெட்ஃபோன் கொடுத்து வேறு எதுவும் இல்லை. இது என்னமோ பெசல்ஸ் என்னமோ நினைக்கிறேன். இது பெசல்ஸ் வந்து இது வந்து 3.7, இது வந்து 3.9 அப்படின்னு நினைக்கிறேன். என்னமோ தெரியல. அண்ட் இந்த ஃபோனோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் இது குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நோட்டில் நான் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 7.99 மில்லிமீட்டர். இந்த திக்னஸ் தெரியுமா? இந்த சைடில் இருக்கிற திக்னஸ், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 7.9 மில்லிமீட்டர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து இது வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் 800 nits பீக் பிரைட்னஸ் வரும். அதாவது இந்த நம்மளோட பிரைட்னஸ் வரும்ல, இந்த மாதிரி பிரைட்னஸ் எல்லாத்தையும் வரும். நான் காட்டுறேன்னு. இந்த மாதிரி பிரைட்னஸ்லாம் வரும்ல, இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பீக் பிரைட்னஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல, இப்போ சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து அது வந்து 6.7 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே. அதுதான் அதோட இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 inch அது. அண்டு இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கரில் நீங்கள் இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா, பட் சவுண்டு வந்து ஆல்மோஸ்ட் நல்லா தான் வருது, அதில் ஒன்றும் டவுட்டும் இல்லை. அண்டு மெயின் கேமரா நான் சொல்லிட்டேன். மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், மேக்ரோ 2 மெகா பிக்சல் அண்ட் அல்ட்ரா வைட். இது வந்து ஆக்சுவலாக அல்ட்ரா வைட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். அண்டு செல்ஃபி கேமரா நான் சொல்லிட்டேன் 13 MP. அண்ட் இதோட ப்ராசஸர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 6300. இது வந்து ப்ராசஸர் மீடியாடெக் டைமென்சிட்டி 6300. அண்ட் இது பார்த்தீங்கன்னா AnTuTu ஸ்கோர் வந்து ஆல்மோஸ்ட் 4 lakh மேலே வருது. ஓகேவா, 4 lakh மேலே வருது. அண்ட் இது ஒரு பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்ரி ப்ளஸ் அண்ட் அந்த 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் தராங்க. 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இது ஃபீச்சர்.
இதோட மெயின் ஃபீச்சர் என்னென்னா, மெயின் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு தெரியணும், 6 வருஷமான ஒரு ஓஎஸ் அப்கிரேட்ஸ் தராங்க, 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் தராங்க, விச் இஸ் ஹியூஜ். ஏன்னா இப்போ இது கம்மியான விலையில் இவங்க இந்த மாதிரி தராங்கன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ 6 வருஷமாக ஓஎஸ் அப்டேட்ஸ் அண்ட் 6 வருஷமாக செக்யூரிட்டி அப்டேட்ஸ். ஸோ இது கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். அண்ட் M16ம் இதே மாதிரி தான் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனை வந்து வெறும் IP54 தான் தராங்க. வெறும் அந்த தண்ணியில் மழையில் யூஸ் பண்ண முடியாது, அந்த தண்ணியில் யூஸ் பண்ணவே முடியாது. IP68 தருவாங்கன்னு நினச்சேன், பட் IP54 தான் தந்திருக்காங்க. பட் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. இது வந்து டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ்க்காண்டி தான் இது IP54 தந்திருக்காங்க. அண்ட் வேறு என்ன சொல்கிறது, முக்கியமாக நாக்ஸ் வால்ட்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாது நாக்ஸ் வால்ட்னா என்னென்ன. நாக்ஸ் வால்ட்னா இப்போ நீங்கள் சார்ஜ் பண்ணும் போதே உங்களுக்கு ஏதாவது இந்த ஷாக்கு, ஏதாவது எலக்ட்ரிக் ஷாக் இல்லாட்டி ஏதாவது ஹார்ட்வேரில் ஏதாவது ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா இது வந்து ப்ரொடெக்ட் ஆகும். அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, அதுதான் இந்த ஃபோனோட மெயின் உடன். அண்ட் வைஃபை பார்த்தீங்கன்னா 5.0 அண்ட் ப்ளூடூத் வரைக்கும் 5.3 தந்திருக்காங்க. அண்ட் நீங்கள் கால் பண்ணும்போது வாய்ஸ் ஃபோக்கஸ் ஆன், ஏதாவது நீங்கள் கூட்டத்தில் ஏதாவது நல்லா ரொம்ப பிஸியாக இருந்துச்சு அந்த டைமில் ஒரு வாய்ஸ் கேட்கலனால இந்த ஃபோனில் நல்லா கேட்கும். ஸோ இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் நீங்கள் கால் பண்ணும் போதே நீங்கள் கால் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே உங்களால் நோட்ஸ் அட்டன் பண்ண முடியும். அண்ட் இவ்வளோ தான், நிறைய ஃபீச்சர்ஸ் இவ்வளோ தான் இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் என்னோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ வாங்கினேன்னா, இது இப்போ பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 காட்டுது, அதாவது 19,999 காட்டுது. நான் டிஸ்கவுண்ட் பண்ணி சேர்த்து இவ்வளோ வந்துச்சு. நான் டிஸ்கவுண்ட் படி வந்துட்டு 15,500க்கு நான் இது வாங்கினேன். பட் இந்த பூர்விகாவில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் நல்லா வரும். நான் இப்போ பெங்களூரில் வாங்கினதுனால கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வருது, சென்னைனா எங்கேயே தெரியாது. பட் அது எனக்கு தெரிஞ்சு டிஸ்கவுண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மோஸ்ட்லி எல்லாத்தையும் தந்துடுவாங்க. அண்டு நான் நினச்சேன் M16 வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், M16 வந்து இது A16 விட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு தெரியல அது. அண்ட் எதுக்கு நான் இது 19,999க்கு வாங்கினேன்னு சொன்னேன்ல, இது வந்து இதோட ரேம் அண்ட் இதோட ரேம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6GB ரேம் அண்ட் 128GB ரேம். இது வந்து நான் 3 வேரியண்ட் இருக்குது, 4GB 6GB அண்ட் இது 8GB இருக்குது. என்னோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6GB நான் சொல்லிட்டேன் 19,999. 4GB எனக்கு தெரிஞ்சு 15,000 கீழே தான் இருக்கும். பட் எனக்கு 8GB வந்து 21,499 வருது. ஸோ இது உங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷன். 6GBனா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் மற்றபடி உங்களுக்கு 8GB நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட அமௌண்ட் உங்களோட நீங்கள் இது என்ன சொல்கிறது, உங்களோட அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபோன்னா இன்கேஸ் உங்களுக்கு வெறும் 22,000 தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா பெஸ்ட்டான ஆப்ஷன் இது தான். ஏன்னா இது 20,000 தான் இருக்குது. உங்களை டிஸ்கவுண்ட் படி சேர்த்து 15,500 தருவாங்கன்னு நினைக்கிறேன், பூர்விகாலாக தருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் இதோட கேமரா அப்படி பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளோட வீடியோவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இந்த ஃபோன் வாங்கினேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் நம்மளோட ஃபோன். இனிமேலேருந்து நம்ம இதுதான் எடுப்போம். அண்ட் இதோட ஃபோன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக தான் வாங்கினேன். அதாவது இந்திராநகர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் கீழே ஒரு கடையில் இருக்கும், அந்த கடை வந்து கடையில் வாங்கினேன். எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்காண்டி நான் காட்டணுன்னு தான் நான் எல்லாத்தையும் போட்டேன். இதுதான் அந்த கேஸு, நம்ம போட்டு பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபோன். இங்கே பாருங்கள், எல்லாம் கிளியராக இருக்குது. அண்ட் இன்னொன்று சொல்லணும் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ரப்பர் கேஸ். இது ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இந்த ரப்பர் கேஸ் இந்த சைடு பார்த்தீங்களா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ரஃப்பாக தான் இருக்கும். அண்ட் இது உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஆகும், வாட்டர்லேருந்து ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபோன். அண்ட் இனிமேலேருந்து நம்ம இந்த ஃபோன்லேருந்து தான் எடுக்க போகிறோம். இது யார்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். நம்மளோட போன வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், ஜெய்மோகன் சாரை நான் மீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு போட்டிருப்பேன்.
அதுக்கு எத்தனை வீடியோஸ் வந்திருக்கு, எவ்வளோ வியூஸ் வந்ததுன்னு தெரியாது. பட் இந்த ஃபோனுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய வியூஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதோடு முடிச்சிட்டேன். அண்டு இது இப்போ 24th ஏப்ரலில் வந்து நான் ஊருக்கு போகலான்னு பார்த்தேன். பட் போக முடியல. ஸோ இந்த வீடியோ வச்சு நான் இப்போ விக்னேஷ் ஸ்டார்ட் வச்சு நான் திருப்பி இன்னொரு வாட்டி எடுக்கலான்னு பார்க்குறேன். விக்னேஷ் ஸ்டார்ட் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். நான் கீழே போட்டிருந்தேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பட் இன்னொரு வாட்டி நம்ம இந்த வீடியோ வச்சு நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளரியாக இருந்துச்சு. சரி, அதனால ஒரு முடிவு பண்ணேன், இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுல பண்ணேன். ஸோ அதனால இந்த ஃபோன் வாங்கிட்டேன். இந்த ஃபோன் வாங்கி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். விக்னேஷ் ஸ்டார்ட் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். இன்னொரு வாட்டி நான் இந்த வாட்டி நான் கிளியராக சொல்கிறேன் எல்லா விக்னேஷ் ஸ்டார்ட் வீடியோ பற்றி. அண்ட் அந்த வீடியோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அண்ட் இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். பெங்களூர் டு திருநெல்வேலி ஏசி அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்த்துருந்தீங்கன்னா, பார்க்கலன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். விக்னேஷ் ஸ்டார்ட்டும் இன்டர்சிட்டியும் போட்டிருப்பேன். அண்ட் எல்லாருக்கும் ஒரு டவுட்டில் இருப்பீங்க, எப்பொழுதும் நான் பெங்களூர் டு திருநெல்வேலி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் டவுட்டில் இருப்பீங்க. ஏன் நான் பெங்களூர் டு திருநெல்வேலி போட்டிருக்கேன்னா எனக்கு அங்கே நிறைய வேலை வேறு இருக்குது. ஸோ அதனால தான் எப்பொழுதும் பெங்களூர் டு திருநெல்வேலி தான் பண்ணுறேன். பட் டிஃப்ரெண்ட் பஸ், என்னெல்லாம் பஸ்லாம் புதுசாக வருதோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணிடுறேன். அண்டு பெங்களூர் டு சென்னையும் அதே தான். எனக்கு வேறு நிறைய ஒர்க்லாம் இருக்குது, எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. அதனால சரி ஓகேன்னு நான் எப்பொழுதும் திருநெல்வேலி போடுறேன். பட் இந்த சம்மர் ஹாலிடேஸில் என்னால் ஒன்றும் பிளான் பண்ண முடியல. எனக்கு இல்லை இந்த ஒர்க் வேறு இருந்துச்சா, அதனால சரி ஓகே உங்களுக்கு எடிட் பண்ணணும். அப்புறம் என்னோடய லேப்டாப் வேறு போயிடுச்சு, அப்புறம் ஃபோன் போயிடுச்சு. அதனால இந்த ஃபோன் வாங்கினேன். அண்டு அடுத்து என்ன வேறு ஒன்றும் தெரியல எனக்கு. சரி ஓகே, விக்னேஷ் ஸ்டார்ட் நான் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த புதுசானோட வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் ஓகே, இதோட முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். பாய்.